வென்று உரிமையை எடுத்து நீ உரிமை காட்டடா. உருமும் புலியாய் நீ உறுதி காட்டடா. பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறுக்கு. பிரபாகரன் தாண்டா எங்கள் விடுதலை நெருப்பு. காலம் ஒன்றை தந்தானே நாங்கள் வெற்றி வாகை சூடிட. கண்ணு பட்டு போகுமே அவன் வீர வாழ்வை பாடிட. அவன் குடை ஒரு அழகு, அவன் நடை ஒரு அழகு, அவன் படை ஒரு அழகு, அவன் கொடை ஒரு அழகு, அவன் பேச்சொரு அழகு, கண் வீச்சொரு அழகு, அவன் சிரிப்பொரு அழகு, அவன் சிந்தனை அழகு. பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறுக்கு. பிரபாகரன் தாண்டா எங்கள் விடுதலை நெருப்பு. அதிகாரி அவர்களே, தமிழ்நாட்டின் தற்போதைய கடன் சுமை எவ்வளவு சொல்லுங்கள். மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களே, தமிழ்நாட்டின் தற்போதைய மொத்த கடன் சுமார் 10 லட்சம் கோடி. இந்த கடனுக்காக ஆண்டுதோறும் சுமார் 69,000 கோடி ரூபாய் வட்டி செலுத்தப்படுகிறது. அதாவது தினமும் சராசரியாக 189 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே செலுத்தப்படுகிறது. முதல்வர் அவர்களே, முதலில் நாம் மேலும் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும். அதன் பிறகு வளர்ச்சிக்கான பொருளாதார திட்டங்களை தேட வேண்டும். இலவசமாக வழங்கும் திட்டங்கள் அல்ல. சரி, அனைவரும் நன்றாக கவனிங்க. நாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதையில் போகணும். அதற்கு வளர்ச்சி திட்டங்கள் வேண்டும். அதோடு தமிழ்நாட்டின் கடன் சுமையையும் அடைக்கணும். மேலும் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கணும். வேலை வாய்ப்புகளையும் வழங்கணும். ஒரு படத்தில் என்னோட தம்பி சொல்வது மாதிரி தான் இப்போ தமிழ்நாடு இருக்கிறது. ஒரே ஒரு மாத்திரை வேண்டும். என் உடம்புக்குள் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும். இதற்கெல்லாம் சரியான பாதை இருக்கிறது. அதை நான் விளக்கமாக சொல்றேன். நல்ல கவனமாக கேளுங்க. வளர்ச்சி என்பது ஒரு சாதாரண சொல்